வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளிசரால் பார்க்கலாம். கிளிசராலுக்கு இன்னொரு பேர் இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். CH2OH, CHOH, CH2 பர் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். 3 OH குரூப் இருக்கிறனால இதுக்கு பேர் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ஓகே, இது வந்து CH2OH. OH வந்து CH2ஓட அட்டாச் ஆகிருக்கனால இது ப்ரைமரி ஆல்கஹால். இது OH வந்து CHஓட OH அட்டாச் இருக்கனால செகண்டரி ஆல்கஹால். CH2ஓட OH அட்டாச் ஆகிருக்கனால இது ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ 2 ப்ரைமரி ஆல்கஹால், ஒரு செகண்டரி ஆல்கஹால் கிளிசராலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரியா? இது எதில் இருக்குன்னா ஃபேட்ஸில் இருக்குது. அதிலிருந்து தான் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். ஃபேட் இந்த இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ லாங் செயின் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஃபேட் வந்து லாங் செயின் ஆர்கானிக் காம்பவுண்ட். பாருங்கள், ஒரு ஃபேட் எடுத்திருக்கேன். CH3 CH2 14 இருக்குது பாருங்கள் கார்பன். COO CH CH2O CO CH2 14 லாங் செயின் இருக்குது ஆர்கானிக் காம்பவுண்டில் தான். இதுக்கு பேர் ஃபேட்ஸ். ஃபேட் வந்து ஆயில் தான், ஒன்றும் கிடையாது. கோகோனட் ஆயில், பாம் ஆயில், இந்த ஆயில் எல்லாம் வந்து இந்த ஃபேட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் கிளிசரைல் எஸ்டர். எஸ்டர்னாவே என்ன ஃபார்முலா? COOR. பாருங்கள், COOR இருக்கனால இது வந்து கிளிசரைல் எஸ்டர்ஸ். இது வந்து ட்ரை கிளிசரைல்ஸ்னால் பாருங்கள், 3 COO குரூப் இருக்குது. ட்ரை கிளிசரைல் எஸ்டர். அதனால் இதுக்கு பேர் ட்ரை கிளிசரைல் எஸ்டர் குரூப். இதை வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறோம். ஆல்கலைன் சொல்யூஷன் மீடியத்தில் ஹைட்ரோலைஸ். ஆல்கலைன் சொல்யூஷன், ஆல்கலைன்னா ஒன்றும் கிடையாது, NaOH. NaOHல ஹைட்ரோலைஸ் பண்ணுறோம். ஆன் ஹீட்டிங், ஹீட் பண்ணுறப்போ இந்த NaOHை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, இந்த Na இங்கே அட்டாச் ஆயிரும். Na இந்த OH வந்து இந்த பக்கம் OH 3 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறேன். அதனால் 3Na போட்டாச்சு, 3OH. அப்போ ஸ்ப்ளிட் ஆன பிறகு இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா CH2OH, CHOH, CH2OH. இது வந்து கிளிசரால். இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் NaOH. That is alkaline solution on hydrolysis gives out glycerol. And remaining என்ன இருக்கு பாருங்க, CH3 CH2 CH3 CH2 14 times COONA COONA. sodium palmitate. ஸோ இது சோப்போட பேசிக் சப்ஸ்டன்ஸு. ப்ளஸ் இது ரெண்டும் சோப்பில் ப்ரெசண்ட் ஆகிருந்ததுன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் சோப்பாக இருக்கும். இதை ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப் டிரான்ஸ்பரண்ட் சோப். கிளிசரால் இருந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இல்லாட்டி சோப் வந்து சாலிட் ஃபார்மில் இருக்கும். அப்புறம் கலரிங் ஏஜென்ட் அதெல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட் சோப். எஸ், இந்த ப்ராசஸ்க்கு பேர் சப்போனிஃபிகேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? சப்போனிஃபிகேஷன். அவ்வளோதான் ப்ரிப்பரேஷன். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ், இந்த கிளிசரால் எடுத்துக்கிறேன். CH2OH எடுத்துக்கிறேன். ஆன் ட்ரீட்டிங் வித் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுற பாருங்க, NO2 ஒரு O இருக்கா, OH இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். எத்தனை மாலிகுல் இருக்குது, எத்தனை OH இருக்குது? 3 இருக்குது. அதனால் 3 HNO2. அப்போ இங்கே OH, இதில் ஒரு H, இதில் ஒரு OH, H, OH, H. அப்போ 3 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், CH2O, இந்த NO2 CHONO2 CH2ONO2 ட்ரைநைட்ரோ. நைட்ரோ இது ஆக்சி குரூப். ட்ரைநைட்ரோ ஆக்சி கிளிசரின். இது ப்ரோபேன் ஆர் we get ட்ரைநைட்ரோ கிளிசரின். இதை தான் TNGன்னு வாங்க. இது வந்து எக்ஸ்ப்ளோசிவாக யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்ட் as an explosive. சரியா? அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். டீஹைட்ரேஷன்.
டீஹைட்ரேஷன்னாவே மீனிங் என்னென்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணுறது. ஓகே, இப்போ வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணுறதுக்கு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வேணும். ஏஜென்ட் என்ன யூஸ் பண்ணுறோன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆர் பொட்டாசியம் பைசல்ஃபேட், நிறைய டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் இருக்குது. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற போகிறது KHSO4, CH2OH, CHOH, CH2OH on potassium bisulfate on heating. Intramolecular dehydration ஒரே மாலிகுல்குள்ளே வாட்டர் மாலிகுல், இதுலேருந்து ஒரு OHம் இது ஹெச்சும், இந்த H2வும் இந்த ஓவும் போயிடுச்சு. அப்போ எத்தனை மாலிகுல்? 2 வாட்டர் மாலிகுல் போயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? CH2, CH, CHO. சரியா? இதுக்கு பேர் அக்ரோலின். இல்லாட்டி 3 கார்பன் இருக்குது, அதனால் ப்ரோப்பேன். டபுள் பாண்ட் இருக்குது 2ல, ஈன். ஆல்டிஹைட் குரூப் இருக்குது AL, ப்ரோப்பேன் 2ஈன் A ஆல்டிஹைட். இதுக்கு பேர் அக்ரோலின். காமன் நேம் இஸ் அக்ரோலின். இப்போ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தனியாக CH2 ஆக்சிடேஷன் பார்க்கலாம். ஜென்ரல் ஆக்சிடேஷன் மெத்தட் CH2OH, CHOH, CH2OH. இதில் என்ன பார்த்தோம்? 2 பிரைமரி ஆல்கஹால் இருக்குது. பிரைமரி ஆல்கஹால் ஆன் ஆக்சிடேஷன் gives out ஆல்டிஹைட்னு பார்த்தோம். this on oxidation gives out acid. இதே secondary alcohol on oxidation gives ketone, on further oxidation it gives out ஆசிட்னு நம்ம ஆல்கஹால் லெசனில் பார்த்தோம். அதே தான் இங்கேயும். இப்போ பிரைமரி ஆல்கஹால் மேலே இருக்கிறது பிரைமரி, இது செகண்டரி, இது டெர்ஷரி. அப்போ இது ஆக்சிடேஷன் நடந்ததுன்னா என்ன நடக்குது? சரியா? இது ஆக்சிடேஷன் ஆகுது. ஓகே, அப்போ மேலே உள்ளது என்ன ஆகிடும்? பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடாக மாறிடும். CHO, CHOH, CH2OH. இது ஃபர்தர் ஆக்சிடேஷன் நடந்தால் என்ன ஆகும்? ஆல்டிஹைடு ஆசிடாக மாறுது. COOH, CHOH, CH2OH. இது ஃபர்தர் ஆக்சிடேஷன் நடந்தால் என்ன ஆகும்? இதுவும் பிரைமரி ஆல்கஹால். அப்போ COOH, CHOH, COOH. இதுக்கு பேர் வைக்கணுமே, இது பேர் கிளிசரால். இதுக்கு பேர் ஆல்டிஹைட் நடந்திருக்கு, கிளிசரால்டிஹைட். இது கிளிசரிக் ஆசிட். இது டார்டோனிக் ஆசிட். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டார்டோனிக் ஆசிட். அடுத்தது இது இப்போ என்ன பண்ண போகிறோம்? செகண்டரி ஆல்கஹால் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா CH2OH, CO, CH2OH என்ன ஆயிடுச்சு பார்த்தோம்? செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனா மாறிடுச்சு. பாருங்கள், செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனா மாறிடுச்சு ஆன் ஆக்சிடேஷன். மேலே உள்ளதும் ஆக்சிடேஷன்னா ரெண்டுமே என்னவாயிடும்? ஆசிடாக மாறிடுச்சு. பிரைமரி ஆல்கஹாலும் ஆசிடாக மாறிடுச்சு. இதுக்கு பேர் மீசோ ஆக்சாலிக் ஆசிட். இது ஃபர்தர் ஆக்சிடேஷன் gives out ஆக்சாலிக் ஆசிட். இதுக்கு பேர் வைக்கலையே, அசிட்டோன். COCH3 அசிட்டோனா, இதில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு OH போட்டுக்குவோம், CH2OH. இதில் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு OH போட்டோம். அப்போ 2 ஹைட்ராக்சி குரூப் எதில் இருக்குது? அசிட்டோனில் இருக்குது. அப்போ டைஹைட்ராக்சி அசிட்டோன். ஓகே, இப்போ நம்மளுக்கு தனித்தனியாக வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? இப்போது இதை ஆக்சிடேஷன் வித் புரோமின் வாட்டர் பண்ணோம்னா, புரோமின் இன் வாட்டர் ஆர் சோடியம் புரோமைடு ஆர் ஃபென்டான்ஸ் ரியேஜெண்ட் ஆட் பண்ணோம்னா என்ட்ரான்ஸ் FeSO4 H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டோம்னா நம்மளுக்கு இதுவும் கிடைக்கும். ஓகே, கிளிசராலில் புரோமின் வாட்டர் சோடியம் புரோமைடு ஃபென்டான்ஸ் ரியேஜெண்ட் போட்டோம்னா இது 2 கிடைக்கும். கிளிசரால் இது மட்டும் வேணும் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். இதுவும் சேர்ந்து வேணும் அப்படின்னோம்னா டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் போட்டு ஆக்சிடேட் பண்ணணும்.
கிளிசராலை டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் போட்டு ஆக்சிடேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு இது ரெண்டும் கிடைக்கும். கிளிசராலில் வெறும் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் போட்டால் கிளிசரிக் ஆசிட் மட்டும் கிடைக்கும். புரோமின் இன் வாட்டர் சோடியம் பெர்மாங்கனேட் இது ரெண்டும் கிடைக்கும். கிளிசரால்டிக் ஆல்டிகைடும் கிடைக்கும், கீட்டோனும் கிடைக்கும். இப்போது நம்ம இதிலிருந்து இது மாத்திரம் மீசோ ஆக்சாலிக் ஆசிட் மட்டும் வேணும். இது மாத்திரம் வேணும். கிளிசராலோட பிஸ்மத் நைட்ரைட் போட்டோம்னா கிளிசராலில் நம்மளுக்கு மீசோ ஆக்சாலிக் ஆசிட் மட்டும் கிடைக்கும். இப்போது அசிடிஃபைடு KMnO4 போட்டு ஆக்சிடைஸ் பண்ணோம்னா கிளிசராலில் ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். இப்போது ஈஸியாக இருக்கா? புரோமின் வாட்டர் போட்டோம்னா ஆல்டிகைடும் கீட்டோனும் கிடைக்கும். பிஸ்மத் நைட்ரேட் மட்டும் போட்டோம்னா மீசோ ஆக்சாலிக் கிடைக்கும். கிளிசராலில் ஆக்சாலிக் ஆசிட் அசிடிஃபை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் மட்டும் வேணும்னா யூஸ் பண்ணோம்னா ஆக்சிடைஸ் பண்ணோம்னா கிளிசரிக் ஆசிட் மட்டும் கிடைக்கும். இதுவும் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் போட்டோம்னா கிளிசரிக் ஆசிடும் டார்டோரிக் ஆசிடும் கிடைக்கும். இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கிடைக்கும். கிளிசரால பெர்அயோடேட் ஆட் பண்ணோம். HiO4 ஆர் லெட் அசிட்டேட் டெட்ரா அசிட்டேட் போட்டோம்னா we get formaldehyde and formic acid HCOOH. ஃபார்மிக் ஆசிடும் ஃபார்மால்டிஹைடும் கிடைக்கும். ஃபார்மால்டிஹைடு. ஓகே, தென் யூசஸ் நம்ம பார்ப்போம். இது கிளிசரால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் இது ஸ்வீட்னிங் ஏஜென்ட். இது வாயில் புண்ணு வந்துச்சுன்னா தருவாங்க, தடவுலாம் சரியாயிடும். ஸோ மெடிசனாகவும் யூஸ் பண்ணுறாங்க. கிளிசரால் ஸ்வீட்னிங் ஏஜென்ட் இன் கன்ஃபெக்ஷனரியில் ஸ்வீட் செய்கிறதுக்கு, மிட்டாய் செய்கிறதுக்குலாம் யூஸ். பெவரேஜஸ்னால் கொக்கோகோலா, பிராண்டா இந்த இதுலாம் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்டாக இந்த கிளிசராலை ஆட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ்னால் அழகு பொருள்லையும் சோப். நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, சப்போனிஃபிகேஷன். கிளிசராலோட கொஞ்சம் சோடியம் பாமேட் மெட்டீரியல் இருந்ததுன்னா டிரான்ஸ்பரண்ட் சோப் கிடைக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் சப்போனிஃபிகேஷன் பார்த்தோம். பிரிண்டிங் இங்க், ஸ்டாம்ப் இங்க்லாம் யூஸ் பண்ணுறாங்க பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அதில் ஸ்டாம்பில் அந்த சீல் வைக்கிற இங்க்லாம் யூஸ் பண்ணலாம். வாட்சஸ் கிளாக்ஸில் ஆயிலுக்கு பதிலாக இந்த கிளிசராலை லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேனுஃபேக்சர் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடிமருந்து தயாரிக்கிறதுக்கு ட்ரைநைட்ரோகிளிசரின் டைனமைட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ட்ரைநைட்ரோகிளிசரின் தான் எக்ஸ்ப்ளோசிவாக யூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் அண்ட் டைனமைட் அண்ட் கார்டைட் வித் சைனா கிளேவோட யூஸ் பண்ணுறப்போ இது டைனமைட், கார்டைட்ன்ற வெடிமருந்து இது பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு ஃபீனால் பார்ப்போம்.